Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறதுன்னா சம்மர் வந்துடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஃபேன் காத்தெல்லாம் வந்து பத்தல. ஃபேன் ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லி வீட்ல தேடி இருந்தேன். இந்த ஃபேன் வந்து எப்போ வாங்குனதுனே தெரியல. இது எப்போ எதுக்காக அவுத்தன்றதும் தெரியல, வீட்ல கிடந்துச்சு. சரி, இந்த ஃபேன் நல்லா இருக்கா இல்லையா, இது ஓடுமா ஓடாதா, இது எப்படி செக் பண்றது அப்படினு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துடலாம் அப்படினு சொல்லி யோசிச்சேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சீலிங் ஃபேன் வந்து எப்படி நம்ம செக் பண்றது, எப்படி கெபாசிட்டி கனெக்ஷன் பண்றது, எப்படி ஒரு வைண்டிங் காயில் போயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி டவுட் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ரொம்ப தெளிவாக கிளியர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து சுற்றி பாருங்கள். ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப நாள் ஆகி தண்ணி கிண்ணி ஏதாவது இறங்கி இருந்துன்னா இது வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து நமக்கு வந்து சுத்தாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரீயாக சுத்தாது, நமக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும். அதிலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபேன் வந்து ரொம்ப நாளாக ஓடாமல் இருக்குது, ஸ்டக் ஆகி இருக்குன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கைட்டி சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து செக் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள் ஆகவே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய காயில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்தம் வந்து 4 ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஒயரில் எது கெப்பாசிட்டி நம்ம கொடுக்கணும் அப்படின்றதும் தெரியாது. ஆனால் நமக்கு வந்து தெரியும் 2 கலரில் கொடுத்துருக்காங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வைண்டிங், இது ஒரு வைண்டிங். ஓகேவா? ஒரு ஸ்டார்டிங் வைண்டிங், ஒரு ரன்னிங் வைண்டிங். ஓகேவா? எது ஸ்டார்டிங் எது ரன்னிங்கு இந்த கவலையே விடுங்க, இதெல்லாம் எதுவும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. 2 வைண்டிங் இருக்குது. 2 வைண்டிங்கில் இது வந்து நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். ஏன்னா காயில் நல்லா இருந்தால் தான் நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி மல்டிமீட்டரு கண்டிப்பாக தேவை. மல்டிமீட்டர் இருந்தால் இந்த மாதிரி டயோடு மோடு போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி 2 ப்ரோபேட் செக் பண்ணும்போது இந்த மாதிரி பீப் சவுண்டு வரணும். வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒயர், இப்போ இந்த கருப்பு ஒயர்னால் அந்த கருப்பு ஒயருடைய சீரீஸ் வந்து இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம டச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ காட்டுது. அப்போது இந்த வேல்யூ காட்டுச்சுன்னா இது வந்து வைண்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். கட்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வராது. ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒயர் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நல்லா இருக்கு. வேறு ஏதாவது பாடி ஆகுதா அப்படின்றதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூவில் ஏதாவது வச்சுட்டு லைட்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. அப்போது ஃபேன் வைண்டிங் வந்து கரெக்டாக இருக்குது. சரி, வேறு என்ன பிரச்சனை இருக்குது, இது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். சரி, மல்டிமீட்டர் எடுத்து இப்போதைக்கு நம்ம ஓர வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இதை அவுக்கிறதுக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் அவுத்துட்டு இந்த 3 ஸ்க்ரூ எல்லா ஃபேன்லேயும் இந்த மாதிரி இருக்காது, ஒரு சில ஃபேனில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபேனை நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா இதில் வந்து நம்ம அவுட்டரில் கிரீஸ் வைக்கலாம். அதுக்காக அந்த ஒரு ப்ரொவிஷனுக்காக ஒரு சில மாடல்ஸில் மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட ரெக்கெல்லாம் எங்கே கிடக்குதுன்னு தெரியல, ரெக்கெல்லாம் புதுசு தான் வாங்கி போடணும் போல். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காகனா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் ஃபேன் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டி மாத்திரன்னு சொல்லிட்டு லைன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு காயில் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஓகேவா? இப்போ நான் சொல்லித்தரத்தை மட்டும் இது பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இதை எடுத்தாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பேரிங்கில் தூசி படிஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து ஓப்பன் பேரிங்காக இருந்ததுன்னா நம்ம வந்து கிரீஸ் வைக்கலாம். இது வந்து க்ளோஸ் பேரிங்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன்னா ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி கிரீஸ் வைப்பாங்க. நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நான் லைட்டாக கொஞ்சம் கிரீஸ் வச்சுக்க போகிறேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக கிரீஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். கையில் எடுத்து லைட்டாக வச்சு விட்ருவோம். ஆக்சுவலாக என்னென்னா இது கொஞ்சம் ஓடும்பொழுது இந்த கேப்பில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? அதனால் வைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய கேப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பால்ட்ரஸில் உள்ளே இருக்கக்கூடிய பால்ட்ரஸில் வைப்பாங்க. நம்ம இப்போ அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்க விரும்பலை. ஓகேவா? ஓகே, லைட்டாக அப்படி சுற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வழியாக நமக்கு கிரீஸ் உள்ளே போகுது. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக உள்ளே வச்சிடலாம். ஓகே, டன்.
வச்சு அப்பி விடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீஸ் வந்து வச்சாச்சு. சைடில் கற்றுக்கிட்டு கொஞ்சம் துடைச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பிளேட்டை வந்து நம்ம மறுபடியும் போட்டு ஸ்க்ரூ போட்டுடலாம். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய மாடலில் வச்சுருக்கேன். இந்த பேரிங் வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பேரிங்காக இருக்கும். ஓப்பன்னா உள்ளே இருக்க பார்டர்ஸ் வந்து தெரியும். நம்ம வந்து கிரீஸ் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணுற மாடல், அதாவது பழைய மாடல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போல்லாம் வந்து வரதில்லை பொழுது. இது வந்து என்ன கம்பெனி, கைத்தான். பார்த்திங்கன்னா இதுவும் வந்து செமையான பிராண்டு தான். பழைய மாடலு, ஹை ஸ்பீட் ஃபேனு, 1200 வாட்ஸ், எம்எம் லீஃபோட இது கொடுத்துருக்காங்க. வாட்ஸ் எல்லாம் வந்து இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. இந்த ஃபேனு ரொம்ப நாளாக அப்படியே கடந்துச்சு. நானும் ஆயுத பூஜை க்ளீன் பண்ணும் போதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி, இந்த சம்மருக்கு எடுத்து ரெடி பண்ணி ஏதாவது வீடியோ போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக கிரீஸ் வச்சுட்டேன். எடுத்து நம்ம இந்த மாதிரி சுற்றி பார்த்துக்கலாம். ஏதாவது சத்தம், பேரிங்கு கிச்சின்னு ஏதாவது சவுண்டு வருதா அப்படின்றத. அது மாதிரி ஏதாவது சவுண்டு வந்தோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக பேரிங்லாம் வந்து மாற்றி தான் ஆகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அவுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து காயில் வந்து செக் பண்ணிட்டோம் இல்லையா? காயில் வந்து செக் பண்ணிட்டோம், காயில் நல்லா இருக்குது. ஓகேவா? நம்ம மறுபடியும் வந்து இந்த இதை வந்து நம்ம முடிக்கலாம். இப்போ என்னென்னா, இதில் எது ஸ்டார்டிங் காயில், எது ரன்னிங் காயில் அப்படின்னு ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் வந்து உள்ளே இருக்கும், ரன்னிங் காயில் வந்து வெளியே இருக்கும். இந்த இதில் உள்ளர ஸ்டார்டிங் காயில் வந்து உள்ளே இருக்கும், ரன்னிங் காயில் வந்து வெளியில் அவுட்டரில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ரெண்டு காயிலுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ வந்து செக் பண்ணி பிரிக்கணும். மல்டிமீட்டர் எடுத்தலாம், டயோடு மோட் போட்டுக்கலாம். பஜர் செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு பேனா, ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கருப்போடைய ஒயரை வந்து செக் பண்ண போகிறோம். கருப்போடைய வேல்யூ எவ்வளோ காட்டுதுன்னு செக் பண்ண போகிறோம். கருப்பு ரெண்டு ஒயரையும் டச் பண்ணும்போது நமக்கு 151. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு. இப்போ இந்த ரெட்டோட வேல்யூ செக் பண்ணுறோம். 193. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வேல்யூ செக் பண்ணிச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிமீட்டர் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போது பீப் சவுண்ட் வந்தாலும் நமக்கு வந்து கண்டினியூட்டி இருக்குன்னு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா 151, இது 193. ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்கு, இது வந்து ரன்னிங்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து உள்ளார வெளியில் இருக்கக்கூடிய காயில். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றில் இருக்கக்கூடிய வைண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வேல்யூ வந்து அதிகமாக காட்டும். உள்ளார இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில். ஸ்டார்டிங் காயில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து உள்ளே இருக்கக்கூடிய காயிலோட அளவு வந்து கம்மி. அதனால் பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூ கம்மியாக காட்டுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்படி லைன் கொடுக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இது வந்து ரன்னிங் காயில், சாரி இது வந்து ஸ்டார்டிங் காயில், இது வந்து ரன்னிங் காயில். ஓகேவா? இப்போது இந்த ஃபேனில் ரெண்டு விதமான காயில்ஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இமேஜ் போடுறேன். ஓகேவா? ரெண்டு ஒயர் இருக்கும், இதுக்குள்ளார ஒரு காயில் இருக்கும். ஓகே, இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்கு, அவுட்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரன்னிங். ஓகே, இப்போ இதில் தான் வந்து நம்ம கெப்பாசிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி பார்த்துலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட்லேயும் போகும், ரிவர்ஸ்லேயும் போகும். அது எப்படி போகுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு காயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். எப்பயுமே இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த நம்ம கெப்பாசிட்டர் எந்த ஒயரில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் காயிலில் தான் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று, ரன்னிங்கில் ஒன்று, ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் நம்ம வந்து காமன் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் ஒன்று, ரன்னிங்கில் ஒன்று எடுத்து காமன் பண்ணிட்டோம். இருக்கிறது இப்போ 3 தான் இருக்குது இல்லையா? இப்போது இதையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பண்ணியாச்சு இல்லையா? இந்த ரன்னிங் இருக்கு இல்லையா, அவுட்ரு காயிலில் தான் ஃபேஸு நியூட்ரல் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது ஸ்டார்டிங்கில் ஒன்று, ரன்னிங்கில் ஒன்று எடுத்து நம்ம முடிஞ்சாச்சா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், நியூட்ரல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஃபேஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியோடைய லைன். ஓகேவா? ஸ்டார்டிங் கெப்பாசிட்டினா நம்ம ஃபேனுக்கு, சீலிங் ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டி கொடுப்போம் இல்லையா? இந்த கெப்பாசிட்டரை நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ரெண்டு காயில் போயிருக்கா அப்படின்றத மல்டிமீட்டரை செக் பண்ணிட்டோம்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன்னிங் வைண்டிங்கும், இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங் அதை வந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, நம்ம இதில் ரன்னிங்கில் ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒன்று எடுத்து நம்ம இதில் முடிக்கிறோம். இது முடிஞ்சாச்சு. இதில் ஸ்டார்டிங் ஒயரில் ஒரு கெப்பாசிட்டரை முடுக்கி, ஓகே, கெப்பாசிட்டர் முடுக்கி இது வந்து டம்மி பண்ணிடணும். ஓகே, முடிஞ்சு போச்சா. இப்போது ரன்னிங்கில் ஒரு கெப்பாசிட்டர் லைன் நம்ம கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இப்போ இதில் கொடுத்தாச்சா. இதில் நியூட்ரல், இதில் ஃபேஸ், இதில் ஃபேஸ், இதில் நியூட்ரல். நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இது எப்படி இப்போ ஃபார்வேர்டில் போதா ரிவர்ஸில் போதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ஒரு கெப்பாசிட்டி லைனை கொடுத்து நம்ம டம்மி பண்ணிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பவர் சப்ளை தேவை. 2 விதமான பவர் சப்ளை இருந்தால் தான் இது வந்து ஓடும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் ஃபேஸில் ரன் பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டரை கொடுத்து, அதாவது நார்த் போல் சவுத் போல்னுவாங்க. இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க தேவை. நான் டயக்ராம் உங்களுக்கு கொடுக்குறேன், சைடில் பாருங்கள். இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, சிம்பிள். நம்ம வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை நம்ம கொடுக்கணும். இப்போ சப்போஸ் ரிவர்ஸில் போச்சுன்னா எப்படி செக் பண்ணுறன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு இப்படி சுற்றணும். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இப்படி சுற்றுச்சுன்னா கரெக்டான லைனு, இப்படி சுற்றிச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிச்சுன்னா தப்பு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயும் தான் லைன் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து என்ன ஆகுது, ஃபேன் வந்து ரிவர்ஸில் சுற்றுது. நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸில் சுற்றுது. இங்கே பாருங்கள், இப்படி சுற்றக்கூடாது. நமக்கு வந்து இந்த வாக்கில் தான் வந்து சுற்றணும். இப்படி சுற்றினா தான் காற்று வந்து கீழே வரும். இப்போ பாருங்கள், ரிவர்ஸில் சுற்றுதா, இந்த மாதிரி சுற்றக்கூடாது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி சுற்றுது. அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிம்பிள். இங்கே இருக்கு இல்லையா ஸ்டார்டிங் வைண்டிங்கு, இதை மட்டும்தான் மாற்றணும். ஓகே, இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கில் இருக்கிற கருப்பு ஒயரை அவுக்குறோம். அதே மாதிரி இதில் நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதையும் அவுக்குறோம். இந்த கருப்பு ஒயரை மட்டும் மாற்றுறோம், வேறு எதுவும் நம்ம மாற்ற போகிறதில்ல. ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த கருப்பு ஒயரை நம்ம அப்படியே விட்டுட்டு இந்த கருப்பு ஒயரில் நம்ம இது எடுத்துக்கிறோம். இந்த கருப்பு ஒயரில் என்ன பண்ணுறோம், அப்படியே கெப்பாசிட்டி லைனை கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் சுற்றும். ஓகே, முடிஞ்சிச்சு. நம்ம எதுவுமே பண்ணலை. இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் உள்ளே இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் வைண்டிங் அந்த ஒயரை மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். கருப்பு ஒயர் மட்டும் ரன்னிங் வைண்டிங் கூட நம்ம ஜாயிண்ட் போட்டோம் இல்லையா, இந்த ஒயரை மட்டும் மாற்றி லைன் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து கரெக்டான சுற்றுது. இப்போ நம்ம இதை வந்து உள்ளார கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் கொடுத்து செக் பண்ணிவிடுவோம். ஒரு ஃபேன் வந்து ஈஸியாக நம்ம வந்து செக் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, நான் இதுக்கு டயக்ராம் கொடுக்குறேன், சைடில் தான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நம்ம இது பண்ணியாச்சா. நம்ம இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கு சென்டர் வந்து டம்மி. எப்பயுமே வந்து நம்மளோட சீலிங் ஃபேனில் இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் தான் வந்து டம்மி. எந்த வித கனெக்ஷனுமே அதில் இருக்காது. நம்ம இதை இந்த ஒயரை வந்து ஸ்டேபிளாக ஸ்க்ரூ பண்ணி வைக்கிறதுக்காக இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இந்த லாஸ்ட்டில் வந்து நீங்கள் நியூட்ரல். ஓகேவா, நீங்கள் நியூட்ரல் கொடுத்தாலும் சரி, ஃபேஸ் கொடுத்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். பொலாரிட்டிக்கு கிடையாது, ஏசி வோல்டேஜுக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலாக எனக்கு கேட்டிங்கன்னா எது கொடுக்கலாம் பிரதர், கரெக்டாக நம்ம லைன் கொடுக்கணும்னா எதோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஃபேஸை கொடுக்கலாம், நல்லது. ஓகே, இப்போ நம்ம இதை கொடுத்தாச்சு. பவர் லைனை கனெக்ட் பண்ணிடுவோம். பவர் சப்ளைலாம் கொடுத்து டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, ஃப்ளக்கெல்லாம் அன்ஃப்ளக் பண்ணியிருக்கா அப்படின்றத பண்ணணும். ஏசி வோல்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்டுன்றது சாதாரணம் கிடையாது, உயிருக்கு ரொம்ப ஆபத்தான ஒன்று. ஓகேவா, எல்லோரும் இது பண்ணுறாங்க, நானும் வந்து கெப்பாசிட்டி எங்கள் வீட்டில் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றி நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஓகேவா, சப்போஸ் ஒயர் ஏதாவது மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னு டவுட்டாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலில் தான் இருக்கும் இந்த வீடியோ. எப்போ வேணாலும் சரி வீடியோ எடுத்து ஒரு மல்டிமீட்டர் வச்சு அழகாக செக் பண்ணி நீங்கள் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன் கொடுத்துட்டோம். இந்த சீலிங் ஃபேன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து எப்படி சுற்றுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு
திருப்பில்ல சொருவி பிடிச்சிக்கலாம். நான் அதை ஃப்ளக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதாங்க பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. ஓகேங்களா? ஆக்சுவலாக எனக்கு டைரெக்ஷன் அந்த பக்கம் இருக்க தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது, கிளாக் வைஸ் சுற்றலை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயர் மாற்றணும். ஃபஸ்ட்டு கொடுத்தது தான் சரி. ஓகேவா? ஆக்சுவலாக எனக்கு ஆப்போசிட்டில் இருந்ததால் எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சென்ட்ரு ஒயரை மட்டும் இங்கே பாருங்கள். இப்போ இந்த சென்ட்ரு ஒயர் தான் கெப்பாசிட்டி டம்மி இல்லையா, இந்த கருப்பு ஒயரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா, இதுலேருந்து இது கூட இருக்கிற இந்த கருப்பு ஒயரை எடுத்து வெளியே விட்டுட்டு நம்ம கெப்பாசிட்டர் கொடுத்த கருப்பு ஒயரை இது கூட சேர்த்துக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். ஓகேவா? ஸ்டார்டிங் காயிலோடைய ஒயரு. கெப்பாசிட்டர் எப்பயுமே என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் வைண்டிங்கில் கொடுத்து தான் டம்மி பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ஒன்று, ரன்னிங் வைண்டிங்கில் ஒன்று. ஓகேவா? ரன்னிங் வைண்டிங்கில் ஒன்று, ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ஒன்று, டம்மி. அதை எடுத்து நம்ம ஃபேஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து வீடியோக்காக ஆப்போசிட்டில் உட்காந்துருக்குன்னா அதனால் எனக்கு டைரெக்ஷன் தெரியல. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது கரெக்டு. ஓகேவா? இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போது கிளாக் வைஸ் சுற்றுதா, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுதா அப்படின்றத பாருங்க. கரெக்டான டைரெக்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுது. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபேனுடைய கரெக்டான டைரெக்ஷனு. எந்த வித சத்தமும் இல்லை. ஃபேன் வந்து நல்லாயிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இதில் ஏதாவது ஒரு லீஃபை போட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் மாத்திரன்னு சொல்லிவிட்டு ஒயர் பிடுங்கிட்டிங்கன்னா இப்படி தான் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். சின்ன ஒரு வயரிங் டயக்ராம் தான், ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. சின்ன வீடியோ தான். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி வீடியோக்கள் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி போகிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் ஒயரிங்கில் எந்தவித டயக்ராமும் இல்லை உங்களுக்கு, எந்தவித குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு டயக்ராம் வந்து இங்கே கீழே கொடுக்குறேன், அதை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா, வயரிங் கனெக்ஷன் இது பார்த்திங்கன்னா 4 ஒயர் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயரிங் இருக்கிறது இருக்கும். அது வரும்போது நான் வந்து அந்த ஃபேனும் வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம இது மாதிரி போட்ட வீடியோ ஏதாவது இருக்கும், வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? நம்மளோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோக்கள் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பெல் பட்டன் அழுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் அழுத்துங்க. இது மாதிரி எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.